Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 13 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஒரியுமே டட்சுக்கி மேலேயே கைய வச்சிட்டியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு வெறித்தனமான அல்ல. அதை பார்த்துட்டு அந்த ஹாலோவே என்ன ஸ்ட்ரேஞ்சான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற என்னது இது அப்படின்னு கேட்கும்போது ஒரியுமேவை சுத்தி அப்படியே சூறாவளி சுத்திட்டு இருக்குது. சொல்ல போனா அது அவளுக்கே ஷாக்கா இருக்குது. அப்ப அவளை சுத்தி ஏதோ சின்னதா சொயின்னு பறந்துகிட்டே இல்ல அது நம்மள நோட்டீஸ் பண்ணிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்குமா. என்னடா பேச்சு சத்தம் இதுன்னு அவளும் அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க எப்பவுமே உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு உருவா ஷோல்டர்ல வந்து உட்காரும். ஒண்ணுன்னா பரவாயில்ல, அங்க ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன். 6 பிரின்சஸ் ஷீல்டிங் ஃபிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் பிறந்ததே இவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானாமா. ஒரிஹிமேக்கு ஷாக்கு மேல ஷாக்கு. நீங்க என்ன பறக்கிற ஏஞ்சல்களா என் கூட பேசிட்டு இருக்கீங்கப்பா? நாங்க ஒன்னும் ஏஞ்சல்களோ இல்ல தேவதைகளோ கிடையாது. உங்க சோல்ல இருக்க ஒரு பவர்ஸ் தான் நாங்க. சொல்ல போனா உங்கள்ல இருந்து உருவானவங்க தான் நாங்க எல்லாருமே. எங்களை உன்னால மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இச்சுகோவாலையும் பார்க்க முடியும் பாலா. ஏன் அவனால பார்க்க முடியும்னு கேட்டா, ஏன்னா அவனும் தான் நாங்க பிறக்கிறதுக்கு காரணம் பா. உடனே கூட இருந்த இன்னொருத்தன் வந்து அமைக்கி பிடிச்சு, நீ ரொம்ப ஓவரா எல்லாத்தையும் வளரிட்டு இருக்க, வாய மூடு, இதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்னு. இங்க பாருமா கண்ணு, நாங்க யாரு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. உனக்கு ஒரு ஆபத்துனா நாங்க முன்னாடி முந்திக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளவுதான், சரியா அப்படின்னு கொஞ்சம் டெரரா பேசின உடனே, என்னடா தம்மா கூண்டு இருந்துகிட்டு இவ்வளவு அரகண்டா பேசுறான்பா. அவன் கடுப்பாயி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, எங்களை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்க அப்படின்னு ஒன்னு. அப்ப எப்படி யூஸ் பண்ணுவோன்னு கேப்பா. உடனே அவங்களும் அதுக்காக உன்னோட மனசையும் ஸ்பிரிட் சாண்டையும் யூஸ் பண்ணினா எங்களை உன்னால எந்த வேலைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும்னு அவளுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியாம தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அவங்க இவ கண்ணுக்கு மட்டும் தானே தெரிவாங்க. இப்படி இவ தனியா பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த ஹாலோ, என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு அப்படின்னு பச்சையா திட்டிட்டு இருக்கும். உடனே இவங்க எல்லாம் காண்டாயிருவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரிஹிமேவை நீ இப்படி இன்சல்ட் பண்ணுவ அப்படின்ட்டு கடுப்பாயி அவங்க அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. இந்த ஒத்தக்கண்ண பேரு ஹினாகிகு, இவன் பேரு பைகான், இவ பேரு லில்லி. சோ எப்படி இந்த பவரை யூஸ் பண்ணணும்னு ஒரிஹிமேக்கு சொல்லி கொடுத்த உடனே அந்த ஹாலோ அந்த கிரீன் கலர் சீடை வச்சு அட்டாக் பண்ணும்போது இதை தடுங்கன்னு சொல்லுவா. உடனே அவங்க ஷீல்டு உருவாக்கி தடுத்துருவாங்க. இதுதான் அவங்க பவர்ஸ். அதாவது இந்த ஷீல்டுக்கு வெளியில என்ன வந்தாலும் சரி அதை இவங்களால ஈஸியாவே தடுக்க முடியும். சோ எனிமிக்கும் இவளுக்கும் நடுவுல ஒரு ஷீல்ட போட்டுட்டாங்கன்னா எனிமி என்னதான் முக்கினாலும் ஒரிஹிமேவை தொடவே முடியாது. அதே நேரம் இவங்க ஒரு ஷீல்ட உருவாக்கி அந்த ஷீல்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை இவங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்காக பெரிய ஷீல்ட உருவாக்க முடியாது, ஒரு லிமிடெட் ஸ்பேஸ் மட்டும் உருவாக்க முடியும்னு வைங்க. உதாரணத்துக்கு நம்ம டட்சுக்கி மேல சீடெல்லாம் பட்டு அவ இப்போ முடியாம பேன் கிடக்குறாள். இவங்க அவளை சுத்தி அந்த ஷீல்ட உருவாக்கி அவளுக்கு ஏற்பட்ட டேமேஜஸ் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. yellow கலர் ஹேர் வச்சிருக்கால இவ பேரு ஷுனோ, ப்ளூ கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு பேரு அயமே. அவளை சரி பண்ண சொன்ன உடனே சரின்ட்டு அவங்க 2 பேரும் ஷீல்ட உருவாக்கி ஷீல்டுக்குள்ள அந்த டேமேஜஸ் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க 3 பேரும் ஷீல்டு உருவாக்கி வெளியில என்ன அட்டாக் பண்ணாலும் அதை தடுக்கிறது, இவங்க 2 பேரும் ஷீல்டுக்குள்ள எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்றதுக்கு. அடுத்து மாஸ்க் போட்ட மாதிரி அரகண்டா பேசிட்டு இருந்தால அவன் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, இப்ப என்னோட பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம். என் பவரை யூஸ் பண்ணா 2 சைடுமே என்னால ரிஜெக்ட் பண்ண முடியும். அதாவது ஷீல்டுக்கு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி அப்படின்னா இவன் ஒரு கத்தி மாதிரி எதா இருந்தாலும் 2ஆ பொளந்துருவான். இவன் பேரு பாத்தீங்கன்னா சுபக்கி. எல்லாருமே தமா கூட்டு தான் இருப்பாங்க, ஆனா பவர் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் அவங்கிட்ட அட்டாக் பண்ணுன்னு சொன்ன உடனே டைரக்டா போய் அந்த ஹாலோ தலையிலேயே ஒரு போடு 2ஆ பொளந்துரும். அவளதான் தோக்கடிச்சாச்சு. என்ன அவளுக்கு டயர்ட் ஆயிருச்சு, அப்படியே பொத்துன்னு விழுவா. அவளுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஏன்னா இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை வெளியில கொண்டு வந்திருக்கா. மொதல் டைமே அத்தனை பேர்த்தோட பவரும் யூஸ் பண்ணதுனால அவளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. ஆனா நீ நல்லா பண்ணன்னு சொல்லிட்டு சல்லுன்னு அங்க இருந்து பறந்து போவாங்க. பாத்தீங்கன்னா டப்புன்னு ஹேர்பின் மாதிரி கீழே வந்து விழும். அப்படின்னா அதுல இருந்து தான் உருவாயிருக்காங்க அந்த 6 பெட்டல்ஸ் ஹேர்பின்ல. இத வந்து பார்த்துட்டு கிசுக்கே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பின்னாடி பாத்தீங்கன்னா டெசாய் வந்து சேட தூக்கிட்டு வந்திருப்பான். அதே நேரம் இங்க கரீனு சேட காப்பாத்தி தூக்கிட்டு போகணும்னு சொல்லி அவங்க அப்பா யூஸ்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல சேட காணும். அவ்வளவுதான் அவங்க அப்பா கடுப்பாயிருவாரு. என்கிட்டயே பொய் சொல்லிட்டு இருக்கியா பொய் அப்படின்னு உடனே, இல்லடா டாடி நிஜமாவே அவன் இங்கதான் இருந்தான், எனக்கு நல்லா தெரியும்பா. உடனே அவங்க அப்பா பேசாம போக வேண்டியதானே, வாய வச்சுட்டு சும்மா இல்லாம. எனக்கு புரியுது கரீனு புரியுது, உன் டேடி இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி நீ கூப்பிட்டு வந்திருக்க. வா கரீனு, என்னதான் வயசானாலும் உன் டேடி மசில் மேன், உன்னை தூக்கிட்டு இந்த ஊர்ல ஊர்வலமா சுத்துறேன் பாரு. வாயிலேயே ஒரு குத்து, மூடிண்டு வீட்டுக்கு போயிரு, இல்லன்னா நான் கொலகாரி ஆயிடுவேன்பா. அவரு பாவம் மூஞ்சிலேயே குத்துன உடனே பேஷண்டா தூக்க வந்த இனிய பேஷண்ட் ஆக்கிட்டாலேன்னு கதறிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே கான் மேல இருந்து பார்த்துட்டு பரவாயில்ல எந்த பஞ்சாயத்து இல்ல நல்லா தான் இருக்குதுன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க சேடும் ஒரிஹிமேவும் பாத்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்துட்டு ஒரே ஷாக்ல இருப்பாங்க. நம்ம எங்க இருக்கோம் என்னன்னு
கிசுக்கே கூட கடையில தான் இருப்பாங்க. அவன் என்ன எந்திரிச்சிட்டீங்களாம்பா, இவன் யாரு என்னன்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாதுல்ல. சேட் வந்துட்டு நம்மளை காப்பாத்தினது இவன் தான் நினைக்கிறேன்பா. கரெக்ட் தான், நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க இச்சுகோ பாத்தீங்கன்னா வர ஹாலோஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு, டே இஷிடா நான் டெஃபினட்டா உன்னைய கதற விட போறேன்டான்னு கொலை வெறியில கத்திக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க இஷிடாவோட நிலைமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே போகுது. ஏன்னா முன்னாடி ஒரே ஷாட்ல கொண்டுட்டு இருந்தவனால இப்ப ஒரு ஷாட்ல கொல்ல முடியல. வில்ல யூஸ் பண்ணி கையில ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சென்சாய் உங்களோட சாவுக்காக நான் கண்டிப்பா பழி வாங்குவேன், விடவே மாட்டேன்னு சொல்லி பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் ரூக்கியா வர்ற வழியில இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் அவ பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவா. ஈவன் தோ அந்த ஹாலோஸ் எல்லாமே வீக்காவே இருந்தாலும் இவளை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏன்னா இவளுமே இப்ப வீக்கா தானே இருக்கா. இவ பவர்ஸை யூஸ் பண்ணி அடிச்சாலுமே அதுக்கு சாக மாட்டேங்குதுங்க. அப்படின்னா இவளோட பவர்ஸ்னு ரெக்கவர் ஆகல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரே மிதி அந்த ஹாலோ அப்படியே தெரிச்சிரும். யார் இது? இச்சுகோவா? இச்சுகோ தான், ஆனா உள்ள இருக்கிறது காணு. என்ன சிஸ்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பாய்வானா, அதுலயே தெரிஞ்சு போச்சு இது காணுன்னு. உடனே வாயிலேயே ஒரு மிதி. ஆனாலும் நல்லா இருக்கு, நல்லா மிதிக்கிறீங்கம்மா. டே முட்டாப்பாயில, நீ இச்சுகோவோட பாடியில இருக்கீன்னா அப்ப அவன் சோல் ரீப்பர் ஆயிட்டானா? எங்கடா அவன்னு கேட்டா எனக்கு தெரியல, கொஞ்சம் பின்னாடி பாருங்கம்பா. பார்த்தா இஷிடா. அவன் இவளை பார்த்து, ருக்கியா உன் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச போறேன்பா. கானுக்கு அசிங்கமா போச்சு, என்ன நம்மளை இவன் கண்டுக்கவே இல்லையேன்னு. அதே நேரம் ரூக்கியாக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணது இவன் தான். ஆமா, இது எனக்கும் சோல் ரீப்பருக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்க ஒரு பேட்டில். ஆனா அதுக்காக முட்டாள்தனமா இந்த டவுன்ல இருக்கவங்கள நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக விட மாட்டேன். என்னதான் இச்சுக்கோவே தோத்து போனாலும் நான் தோத்து போகாம என் உசுர கொடுத்தாச்சு இந்த டவுன் மக்களை நான் காப்பாத்துவேன். சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் என் சண்டைய வேடிக்கை பாருங்க. என்னால ஹாலோஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியலன்னா இந்த சண்டைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம. அப்ப ரூக்கியா நோட் பண்ணிடுவா அவன் கையில ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குதுன்னு. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க பண்ணிப்பாயிலேன்னு பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி மறுபடியும் அந்த ஹாலோ வரும். அவன் வில்ல ரெடி பண்ணி அப்படியே ஓங்கி அடிக்க போவான். இங்க கிசுகே பாத்தீங்கன்னா சோல் ரீப்பர்னா யாரு, அவங்க என்ன பண்றாங்க, ஹாலோஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் சொல்லிடுவான். அவங்களுக்கு நான் ஷாக்கு. நீங்க நம்பனா நம்புங்க, ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேர்த்தையுமே மாத்தி அதுங்க அட்டாக் பண்ணுச்சுங்க தானே. இச்சுகோ பாத்தீங்கன்னா ஒரு சோல் ரீப்பர் ஹாலோஸை எதிர்த்து சண்டை போடுவான். ஆல்ரெடி சொன்னதான், அவங்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆன அந்த ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது. அதனாலதான் ஹாலோஸுங்க இவங்களை போட்டு விரட்டுன்னு விரட்டி இருக்கும். இனி இதுக்கப்புறம் டோரை திறந்துட்டு போகணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெசாய் வந்து எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன், ஆனா அதுங்க எல்லாமே ஒன்னு சேர ஆரம்பிச்சிருச்சுங்கம்மா. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு, நீங்களும் என் கூட வர போறீங்களா, வந்தீங்கன்னா டோருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நான் காட்டுவேன், மிரள போறீங்கன்னு சொல்லிட்டு போவான். இங்க அந்த இஷிடா அந்த ஹாலோவை கொல்றதுக்காக அம்ப இழுத்தான்ல, அதுக்குள்ள இச்சுகோ அதை ஒரே போடா போட்டு தள்ளிட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இஷிடாமா. அப்ப அப்படியே கட் பண்ணி மேல காட்டுறாங்க ஏகப்பட்ட போர்ட்டல். அப்படின்னா என்ன, இன்னும் நிறைய ஹாலோஸுங்க வரப்போகுது. இனி இதுக்கப்புறம் அது கூட சண்டை போட்டு நம்மளுங்க ஜெயிக்க போறாங்களா இல்ல மொத்தமா சிக்கி சின்ன பின்னமாக போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.